Hi friends, this is called Morsing. இது எப்படி வாசிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, போலாமா? ஆக்சுவலி இது பேர் மோர்சிங்கு. இது வந்து மியூசிக்கலி வந்து எங்கே இருக்குன்னா, அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மீனோடைய அந்த முள்ளை வச்சு இது ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு சிக்னலுக்காக. அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் நாளடைவில் இது வந்து இந்தியாவில் முழுக்க ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சுன்னா ராஜஸ்தான். தெரியுமா ராஜஸ்தான் உங்களுக்கு? ராஜஸ்தானில் வந்து இது வந்து 1500 வருடங்களுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட். அப்புறம் ஜூஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னு பேர். இதுக்கு பேர் என்னது? ஜூஸ். அப்புறம் ஜானா எங்க? எது ஜானா என்ன? முகத்துல எது ஜா? சாவங்கட்டை ஜா. அப்புறம் ஹார்ப்ல சவுண்ட் இப்படி தான் வரும், டிங் டிங் டிங்னு வரும்ல. அதாவது இது ஹார்ப் அப்படின்னு பேர் இங்கிலீஷ்ல வந்து பண்ணிட்டாங்க. இது எல்லா நாட்டிலையும் பயன்படுத்துறாங்க. இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்தியாவில் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் 1500 வருடங்களுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இது வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? நம்ம இந்தியாவை பொறுத்தளவு ராஜஸ்தான் பீப்புள் தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்ல இது ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறி போச்சு. இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்னா என்னது? கர்நாடிக் மியூசிக். அதில் வந்து இது ஒன் ஆஃப் த மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகி போச்சு. ஒரு இது ஒரு வோக்கல், அப்புறம் வந்து ஒரு மிருதங்கம், ஒரு கடம், ஒரு கஞ்சிரா, அதுக்கப்புறம் மோர்சிங்ன்றது ஒரு 4 பேர் சேர்ந்து வாசிச்சா அது இங்க நல்லா இருக்கும். ஓகேயா? அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. ஓகே, இப்போ இதில் என்னன்னா வெஸ்டர்ன் மியூசிக்லையும் இது பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் மியூசிக்ல சிந்த் மியூசிக்னு இருக்குல்ல. சிந்த் மியூசிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிப்ளே மீ சிந்த் மியூசிக் தெரியுமா அப்படின்னா என்னது? பேசணும் வாயத்தன். சிந்த் மியூசிக்னா என்னது? சிந்த் மியூசிக்னா ஒரு எலக்ட்ரானிக் மியூசிக், ஒரு எலக்ட்ரிஃபைட் மியூசிக். ஓகேயா? அதை வந்து நம்ம சவுண்டு வோக்கலை வச்சு அவங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அது என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிள் அதை வச்சுலாம் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு இந்த எலக்ட்ரிஃபைட் மியூசிக்லாம் வந்து இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகேயா? சரி, இப்போ நான் இது எப்படி வாசிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா? இது எப்படி வாசிக்கிறது அப்படின்னா, டீத் இருக்குல்ல, டீத்தை வந்து இப்படி கடிச்சுக்கணும். இதை எப்படி கடிச்சுக்கணும்னா ஃபுல்லாக இப்படி கடிக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் விடணும். பாதி மவுத்துக்கு வச்சுக்கணும். பாதி மவுத்தில் வச்சு பண்ணணும். எப்படின்னா இப்போ கடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கடிச்சுக்கணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கடிச்சுக்கணும். கடிச்சுக்கணும். ஆனால் கடிக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு சைடாக போகும். அதனால ஒரே ஒரு பல்லை வச்சு கடிச்சுக்கணும். முக்கியமாக இது என்னன்னா கேப் கொடுக்கணும். என்ன பண்ணும்? கேப் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா இந்த 2 பல்லுக்கும் இருக்கிற கேப் வச்சு இது வந்து விட்டுட்டீங்கன்னா கீழே வந்துடும். அதனால வந்து நம்ம இது பேலன்ஸ்க்காக இதை வச்சுப்போம். ஓகே, அப்படி வச்சுட்டேன். ரெடி. ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து இப்படி மீட்டணும். ஓகே, இப்படி மீட்டும் போது சும்மா வாஷா சவுண்ட் வருதா? சவுண்ட் வரல. இது வந்து நம்மளுடைய வோக்கல் கார்டோட கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால நம்ம பேசுற சவுண்ட் எல்லாம் வெளில வர்றது இல்லையா? காற்றை வந்து உள்ளாரையும் வெளியிலையும் விடணும். இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தளவுக்கு காற்று இருக்குல்ல, என்ன காற்று? 1 2 3 4 1 2 1 2 1 2 1 2 1 2 அப்படி பண்றல. அதை தான் இப்போ பண்ணோம். நான் என்ன சொல்றேன்? 1 2 1 2 தான் சொல்லிட்டு இருக்கேன். 1 2 1 2 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4
இது வந்து இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்ல ஜதின்னு சொல்லுவாங்க. ஜதினா என்னது தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது, சத்தமா சொல்லுங்க. தெரியாது. அது வந்து தா க தீமி, அப்ப தக்க தீமி தக்க சனு தக்க தீமி தக்க சனு தக்க தீமி தக்க சனு தக்க தீமி சாக்கணும்ல, அதை வந்து அப்படி சொல்லுவாங்க. தக்க தீமி தக்க சனு தக்க. இது வந்து தத்தரிக்கிடதாம் முத்தாய்ப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது எப்படின்னா நம்ம அதை எப்படி நம்ம வாயில சொல்றோமோ அதை வந்து காத்துல சொல்லணும். இதை செய்யறோம் எப்படிங்க? இப்ப தக்க தீமி வாசிச்சுட்டு தாத்தா தரிக்கிடதான் வாசிக்கட்டுமா? இப்போ இந்த மாதிரி நம்ம வாசிக்கும் போது இந்த டிக்கு 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 டிக்குன்னு இது பல்லுல படும், இல்லைன்னா இந்த கேப்லேயே வந்து என்னது டிக்கு டிக்குன்னு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வராமல் ரொம்ப பேலன்ஸ்டாக வாசிக்கணும். ஓகேயா? அதுதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ஒரு ஸ்பெஷலு. எல்லோரும் சொல்லுவாங்க இது வந்து நாக்கு வெட்டும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை வந்து கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம், கற்றுக்கலாம். புரியுதா? நீங்கள் கற்றுக்கலாம். எதுவுமே வாழ்க்கையில் ஈஸியே கிடையாது. சரி, கஷ்டமே கிடையாது. எல்லாமே ஈஸி தான். சாப்பிட்றது கூட தான் கஷ்டம். ஒரு 20 பரோட்டா கொடுத்தா சாப்பிடுவியா? சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் 2க்கு மேலே சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம குவான்டிட்டி அவ்வளோதான். அப்போ நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எதா இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் என்ன பண்ணும், ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும், இல்லைன்னா வராது. இன்னொரு வாட்டி லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி வாசி காமிக்கிறேன். பாய். இவர் தான் என்னுடைய மாணவர்கள். நம்ம திருச்சி பொன்மலைப்பட்டி சென்டரில் வந்து மியூசிக் கற்றுக்குறாங்க. ரொம்ப நல்ல பசங்க. ஆனால் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்காங்க. இவர் பேர் ஜெரின், இவர் பேர் வந்து ஆல்வின், அவர் பேர் வந்து ஹரிஷ், இவர் பேர் வந்து ஐசக். இவங்க என்னுடைய டாட்டர் ஆட்லி தான் சொல்லிட்டு. ஓகே, பாய் சொல்லிடுங்க. இன்னைக்கு வந்து ஹார்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க பசங்க, நம்ம பசங்க. பாய்.